Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தான் என்ன செய்ய போகிறோம், அரசியல் வரலாறு என்றால் என்ன, எதுவுமே புரியாமல் தெரியாமல் குழம்பி போயிருக்கிற ஒரு மனநிலையில் தான் விஜய் இருக்கிறார் என்பதாக நான் பார்க்கிறேன். மதவாத அரசியலை விஜய் முன்னெடுக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் பணத்திற்காக நடிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தீர்கள். அவர் பழனிசாமி பேரை பயன்படுத்தல, இது ஒரு உள்நோக்கம் இருக்கா என்னங்கிற மாதிரி பேசு பொருளா மாறி இருக்கு அமித்ஷாவுடைய பேச்சு. நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்று மற்றவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லுகிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறும். இப்படி பேசியிருக்கலாம், நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லலை. தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பாதரேஷன். எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி தரும் முழுக்க சொல்றாங்க, இது பழிவாங்கக்கூடிய ஒரு மசோதா. ஊழல்வாதிகள் இதை எதிர்க்கத்தான் செய்வார்கள். யார் ஊழல் நாங்கள் செய்ய வேண்டும், அரசியல் எங்களுக்கு தொழில், இதன் மூலமாக மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேருமே இந்த மசோதாவை எதிர்ப்பார்கள். நல்ல மசோதா, நல்ல சட்டம் தான், ஆனால் அது பழிவாங்க நடவடிக்கையாக மட்டுமே பயன்படுத்த. உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா வழியில என்ன பயம், அதான் நம்ம கேட்கிறோம். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய மாநில மாநாடு, 2வது மாநாடு மதுரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தோடு நடந்து முடிஞ்சிருக்கு. அங்கே பிரதமர் அவர்களையும் முதல்வர் அவர்களையும் அவர் விமர்சிச்சதுங்கிறது பேசு பொருளாக மாறி இருந்தது. அந்த கூட்டம் ஓட்டு ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கும் அவர் ஆனால் அங்கேயே ஒரு பிரீஃப் கொடுத்துருக்காரு, ஓட்டில் கோட்டைக்கு போகிற ரூட்டாகவும் மாறும்னு சொல்லி இந்த விமர்சனத்தையும் அந்த கூட்டத்தையும் அவர் ஒரு மாற்று சக்தியாக வருவாருன்னு நம்புறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு நபருடைய பேச்சுக்களாகத்தான், விமர்சனங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். தான் என்ன செய்ய போகிறோம், அரசியல் வரலாறு என்றால் என்ன, எதுவுமே புரியாமல் தெரியாமல் குழம்பி போயிருக்கிற ஒரு மனநிலையில் தான் விஜய் இருக்கிறார் என்பதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது விஜய் போன்ற நபர்கள், ஒரு பெரும் கூட்டத்தை நான் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிற நபர்கள், அதை சொல்லும் பொழுது சில விமர்சனங்களை வைக்கும்போது ஆதாரங்களோடு வைக்க வேண்டும். மிக மிக தவறாக அவர் பல விஷயங்களை அங்கு பேசியிருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு நபர், ஒரு தன்னுடைய சினிமாவினுடைய ரசிகர்களை நம்பி தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராகிவிடலாம் என்கிற அவருடைய அந்த எண்ணம் ஈடேறாது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அரசியலுக்கு யார் வேண்டுமானும் வரலாம், எனக்கு அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நானே பல முறை சொல்லியிருக்கிறேன், தாராளமாக வரட்டும் என்று. ஆனால் அந்த எண்ணிக்கை, மக்களுடைய எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு தான் ஒரு தலைவராகிவிட்டோம் என்று இருமாப்பு கொள்வது, அந்த இருமாப்பின் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகள் முதிர்ச்சியற்றவை மட்டுமல்ல, அது அகந்தையினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். சிங்கம் கதை சொல்றாரு, வேட்டையாட மட்டும்தான் வரும், அதுவும் வீணா போனது செத்ததை தொடாது அப்படின்னு சொல்லி தனக்கான ஒரு ஓமையா அதை குறிப்பிடுறாரு. மத்திய அரசு குறித்து பேசும்பொழுது கலாச்சாரம், நாகரிகம் இதெல்லாம் அவங்க உள்நோக்கு வேலையோட நம்ம கீழடி ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் கொடுக்காதனால மூடி மறைக்க பாக்குறாங்க. நீட் இஷ்யூ எடுத்து பேசுறாரு. அது இல்லாம தாமரையில தண்ணியே ஊட்டாது, மக்கள் எப்படி ஊட்டுவாங்க அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும், நிதி ஒதுக்கலை, எந்த ஒரு தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய எந்த விஷயங்களையும் செய்யலன்னு இப்படி பல்வேறு விஷயங்களை பேசுறாரு. ஆனா உள்ள பேசாம தொட்டும் தொடாம அப்படியே பேசுறது இல்லை, உள்ள வெளியேன்றதெல்லாம் இல்லைங்க. அவருக்கு ஒன்றும் தெரியலன்றது தான் உண்மை. நீட்டை பொறுத்தவரையில் விஜய் போன்றவர்கள் அரசியல், இப்போது திமுக அரசியலுக்காக அதை பேசுகிறது. ஆனால் விஜய் போன்று புதிதாக கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர விரும்புபவர்கள் அதனுடைய வரலாறு என்ன, நீட்டு கடந்து வந்த பாதை என்ன என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். நீட் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பெயரில், அறிவுறுத்தலின் பெயரில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு, அகில இந்திய தேர்வு. இது கூட தெரியாமல் பேசி கொண்டிருப்பவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி குறித்து அவர் பேசுவது, கீழடி குறித்து பேசினாக்க தொல்பொருள் துறை குறித்து அவருக்கு தெரியணும். கிட்டத்தட்ட 160 ஆண்டுகளாக தொல்பொருள் துறை இருக்கிறது. நம்முடைய ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தொல்லியல் துறை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நாடுகளில் மிக சிறந்த
ஒரு துறை நம்முடைய தொல்லியல் துறை. அதற்கென்று சில கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ரீதியிலான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்ய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கி யுனெஸ்கோ பல நம்முடைய தொல்லியல் இடங்களில் பலவற்றை அங்கீகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் நாம் துல்லியமாக சில விஷயங்களை சொல்வோம். அப்போ எல்லாவற்றிலுமே துல்லியம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேரமாகும். ஏனென்று சொன்னால் இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய விஷயங்கள், இந்த கலாச்சார விஷயங்கள் அனைத்துமே. அப்போது தொல்லியல் துறை எப்படி நடைபெறுகிறது என்பது கூட விஜய்க்கு தெரியாது. எப்பொழுது துவங்கினார்கள், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, விதிமுறைகள் என்ன, இதெல்லாம் தெரியாது. இங்கே திமுக பேசுகிறது அரசியலுக்காக அவர்கள் விமர்சிக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆர்கியலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு இடங்கள், மகாபலிபுரம் உட்பட, இது எல்லாவற்றையும் யார் கண்டுபிடிச்சாங்க? இது எல்லாத்தையுமே தொல்லியல் துறை தான், இந்திய தொல்லியல் துறை தான் கண்டுபிடிச்சது. அதுதான் மெயின்டைன் பண்ணுது. அப்போது அவர்களுக்கென்று கடைபிடிக்கக்கூடிய, உலக அளவில் ஈர்க்கக்கூடிய, இப்போ சைனாவினுடைய அதிபர் ஏன் மகாபலிபுரத்துக்கு வராரு? அது உலகத்தரம் வாய்ந்தது, உண்மையிலேயே தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற காரணத்துக்காக அது வரத்துக்கு முன்னால் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா 26 எலெக்ஷன்ல? இல்லை, இது போன்று அவர் பேசிக்கொண்டே இருந்தால் மக்கள் வெறுத்து போய் விடுவார்கள். ஏனென்றால் ஒரு கதை வசனம் பேசி எழுதுவது போல, கதை எழுதி வசனம் பேசுவது போல தான் அவரும் எழுதி வச்சு படுகிறதுல ஒன்றும் தவறு. ஆனால் அதை ஏற்ற இறக்கங்களோடு எப்படி ஒரு சினிமாவில் பேசுகிறாரோ அது மாதிரி பொதுவாக நீங்கள் ஆட்சிக்கு வந்தது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவா அப்படின்னு என்ன அர்த்தம்? அது என்ன பேச்சு? அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நடித்தது பூரா இஸ்லாமியர்களுக்கு எதிராகவா? துப்பாக்கி படத்தில் நீங்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தீர்களா இல்லையா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. யார்? இஸ்லாமியர்கள் கேட்டாங்க. பதில் சொன்னீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் பணத்துக்காக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பீங்கன்னு கேட்டால் என்ன, எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாரு? கொஞ்சம் அது இல்லைங்க. நான் என்ன உங்களை அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஒரு கலைஞருக்கு பொறுப்பு இல்லையா? அவ்வளோதான். படமாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த படத்தில் இருந்தாலும் அரசியலுக்கு வரீங்க. அப்போ உங்களுக்கு பொறுப்பு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளும். உங்களுக்கு தெரியல. அதனால தான் நான் முதல்லே சொன்னேன், ஒரு முதிர்ச்சி அற்ற ஒரு நபராக காட்சியளிக்கிறார் என்று ஏன் சொன்னேன். நீங்கள் சொல்லணும், அனைவருக்கும் வீடு திட்டம், அனைவருக்கும் குடிநீர் திட்டம், அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் சுகாதாரம், இப்படி அனைவருக்கும் வங்கி கணக்கு, இப்படி இந்திய சுதந்திர வரலாற்றில் இல்லாத அளவிற்கு எல்லோரும் ஒன்று என்ற சமூக நீதியை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. எல்லோருக்கும், அனைவருக்கும்னா என்ன? எல்லாருக்கும், ஜாதி மதம் எதுவுமே இல்லாத எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு ஆட்சியை பார்த்து நீங்கள் வேறுபடுத்தி என்ன பேசுகிறீங்க? அது கூட உங்களுக்கு தெரியாத நீங்கள் பேசுவது என்ன மாதிரி? அப்போது உங்களுக்கு இஸ்லாமியர்களை கவர வேண்டும் என்கின்ற ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. சிறுபான்மை தாஜா செய்ய வேண்டிய மதவாத அரசியலை விஜய் முன்னெடுக்கிறார். விஜய் மதவாத அரசியல் கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க, இஸ்லாமியர்கள் பத்தி நீங்க பேசலாமா? ஒரு மதம் குறித்து நீங்கள் ஏன் பேச வேண்டும்? உங்கள் ஆதாரம் இருக்கிறதா? நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆட்சி நடத்துகிறார் என்று பேசியதற்கு ஏதாவது ஆதாரம் உங்களிடத்தில் இருக்கிறதானா? கிடையாது. இல்லை, அங்கே சொல்லியிருக்கணும்ல, இதற்காக சொல்கிறேன் என்று சொல்லுங்கள். இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் பணத்திற்காக நடிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தீர்கள் என்று உங்கள் மேல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது பல இஸ்லாமிய அமைப்புகளால். இப்போ பணத்துக்காக நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ அது மதவாதம் தானே? இப்போது இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருந்தால் அது மதவாதம் தான். மதவாதம்ன்றதில் என்ன? ஒரு மதத்திற்கு ஆதரவாக பேசுவது தான் மதவாதம். அப்போது விஜய் மதவாதி தானே? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா? திமுகவும் மதவாத கட்சி தான். கண்டிப்பாக இந்த நாட்டிலேயே மத சார்பற்ற ஒரு கட்சி இருக்கிறது சொன்னால் அது பாஜக தான். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் ஒவ்வொரு ஜாதிக்கு ஆதரவாக, இப்போ எங்கே அதிகமான ஜாதி எந்த இடத்துல இருக்குதோ அந்த ஜாதிக்கு ஆதரவாக பேசுவாங்க. எங்கே அதிகமான இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கிறதோ அங்கே போய் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எங்கே அதிக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அங்கே போய் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல பாஜக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அந்த மாதிரி என்ன செஞ்சோம்னு சொல்லுங்கள். எல்லாரும் கை காட்டுறது உங்களை தான். கட்சி, இந்துத்துவா கட்சி, இந்துக்கள் மட்டுமே. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், ஓட்டுக்காக ஒரு சில ஜாதியையோ அல்லது ஒரு சில மதத்தையோ ஆதரித்து
பேசாதீர்கள், அதுதான் மதவாதம் என்று நாங்கள் சொல்கிறோம். ஐயோ இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு எங்களை மதவாதின்னு சொல்கிறாங்க. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி கட்டமைச்சாச்சு. அந்த கூட்டணி பத்தியுமே வந்து விஜய் விமர்சிச்சிருந்தாரு. எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இப்போ யார்கிட்ட இருக்கு தெரியுமா, ஊழலுக்காக அடிபணிந்து போக மாட்டோம், எந்த மாதிரி கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு எல்லாம். விஜயுடைய மாநாடு முடிஞ்சு அமித்ஷா உங்களுடைய பூத் கமிட்டிக்கான ஒரு மாநாடு நடக்குது. அங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உங்களுக்கு கூட்டணி கட்சியுடைய தலைவராக இருக்க அவர் பழனிசாமி பேரை பயன்படுத்தல, இது ஒரு உள்நோக்கம் இருக்கா என்னங்கிற மாதிரி பேசு பொருளா மாறி இருக்கு அமித்ஷாவுடைய பேச்சு. நான் என்ன சொல்றேன், இந்த பேசு பொருளானா யார் பேசுறாங்கன்றது தான். நாங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறோம், உங்களுக்கு என்ன கதை, இவ்வளோதான் விஷயம். யார் பேசுகிறது, எங்களுக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லை. வெளியே இருந்து ஒரு சில ஊடகங்களோ இல்லை எதிர்கட்சிகளோ யாராவது பேசினா பேசிட்டு போட்டோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்று மற்றவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லுகிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறும். அதனுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை கட்சி என்பது அஇஅதிமுக, அதனுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ். இவ்வளோதான் விஷயம், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இப்படி பேசியிருக்கலாம், நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லலை, தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பாதரேஷன். உங்களுடைய கவலை என்ன கேள்வி முன்னோக்கப்படுதா? தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் நடக்குது, உங்கள் கூட்டணிக்காகவும் சேர்த்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக நீண்ட பயணம், அதில் வந்து நைனா நாகேந்திரனுமே கலந்துக்கிட்டார் போல கூட்டத்தில். அப்போ ஒரு கூட்டம் நடக்குது, நம்ம அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், நம்ம கூட்டணி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே அந்த பேரணி பத்தியோ இல்லை எடப்பாடி பழனிசாமி பேரை கூட பயன்படுத்தலையே, என்ன ஒரு காரணமா இருக்கும்? அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. எப்பொழுதுமே வந்து இந்த கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்கிறது தான் வழக்கம். அதான் நடந்துகிட்டு இருக்குது. யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளரை யார் தேர்ந்தெடுப்பாங்க? எம்எல்ஏக்கள், அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள். இப்போ நாம் போய் தேர்ந்தெடுக்க முடியுமா அதிமுகவினுடைய ஒரு தலைவரை? முடியாது. அது கரெக்ட். ஆனா மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சிங்கிறத அமித்ஷா உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அது வந்து கூட்டணிக்குள்ள ஒரு பல கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுவது என்பது கூட்டணி ஆட்சி. தப்பு என்ன இருக்குது? இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்றது தவறு என்ன இருக்குது? அதுதானே. நீங்க அதான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த டெஃபினேஷன் தான் சொல்லிடுறீங்க. ஆனா அவரு சொல்றது என்னன்னா கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி மகாராஷ்டிரால எப்படி நடக்குதோ வட மாநிலங்கள் எப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சியை தான் அமித்ஷா வந்து முடிவு பண்ணுவாங்க. தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு பண்ணுவாங்க யாரு எந்தெந்த கட்சி அந்த கூட்டணி இருக்குது. அது வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்குமா, இல்லை ஒரே ஆட்சி தான் அமைக்குமா? ஒரே ஆட்சி கூட அமையலாம். அப்படிதான் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது. அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள். அதெல்லாம் எப்போ முடிவாகும்? இல்லை, அது நீங்க சொல்ற மாதிரி எம்எல்ஏக்கள் தான் தேர்வு பண்ணா அதுல சந்தேகம் இல்லை. ஆனா கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இவரு தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக தான் ஆட்சின்னு சொல்றதும் இல்லை, இவர் கூட்டணி அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி சொல்றதுக்கு உரிமை என்ன? அதுக்கு ஒன்றான பிரசிடென்ஸ் இருக்கு, முன் உதாரணங்கள் இருக்குல்ல. அஇஅதிமுக இதுவரையிலும் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. திமுகவாவது தனிப்பெரும்பான்மை இல்லாமல் ஒரு மைனாரிட்டி ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட திமுக 100 சீட்டு கூட வாங்காதெல்லாம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் அதிமுக அந்த மாதிரி இருந்தது இல்லை. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு சொல்கிறதுக்கு தைரியமும் இருக்குது, உரிமையும் இருக்குது, சொல்லட்டும். அது மாதிரி அமித்ஷாக்கும் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிற உரிமை இருக்குது, சொல்லலாமா? என்னங்க தப்பு இருக்குது? எனக்கு தான் புரியல. அமித்ஷா அவர்கள் சொல்வது, நீங்கள் அவர் பேசுகிற பாதி ஹிந்தி உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் மிஸ்இன்டர்பிரேட் செஞ்சு ஒரு கூட்டணியை இங்கே இருக்கக்கூடிய சிலரை வந்து கலைக்க வேண்டும், எப்படியாவது அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுடைய கூட்டணிக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லை. கலைக்கணும்னா நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கோம், நடக்க தானே செய்யும். நாங்கள் எப்படியும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று விடும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. மக்களவையில் இறுதி நாள் அன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி பறிப்பு மசோதாவை தாக்கல் பண்ணார், 130வது சட்ட திருத்த மசோதா. இதை வந்து எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி தரும் முழுக்க வந்து சொல்கிறாங்க, இது வந்து பழிவாங்கக்கூடிய ஒரு மசோதா. எதிர்கட்சிகள் இருக்கவங்க இப்பயே அமலாக்கத்துறை வைத்து இப்படியெல்லாம் பழிவாங்கணுமோ வாங்குறாங்க, இது இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். அதனால இந்த மசோதா வேணாம் நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த மசோதா சரியானது. ஊழல்வாதிகள் இதை எதிர்க்கத்தான் செய்வார்கள். யார் ஊழல் நாங்கள் செய்ய வேண்டும், அரசியல் எங்களுக்கு தொழில், இதன் மூலமாக மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேருமே இந்த மசோதாவை எதிர்ப்பார்கள். 48 மணி நேரத்தில் ஒரு அரசு ஊழியர் ஊழல் வழக்கிலோ குற்ற வழக்கிலோ கைதாகி சிறைக்கு சென்றால் அவர்களுடைய பதவி பறிக்கப்படுகிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? அப்போ அரசியல்வாதிகள் மட்டும் என்ன மேன்மையானவங்களா? இது எல்லாருக்கும் பாயாது, எதிர்கட்சிகளை மட்டும் தானே. இல்லைங்க, நான் சரி,
இடி எங்கேருந்து வராங்க? இப்போ அவங்க சொல்கிறது இடி தான் பெருசாக சொல்கிறாங்க இல்லை, அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வராங்க? அமலாக்கத்துறை பாருங்கள், அதுக்கு காரணம் என்ன? ஏங்க அமலாக்கத்துறையை சொல்கிறீங்கன்னா அவங்களுடைய கன்விக்ஷன் ரேட்டே 2% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கன்விக்ஷன் ரேட்டு 2% ஆகும்? எப்படி அவங்களுக்கு தெரியும்? கன்விக்ஷன் ரேட்டுன்னா என்ன? குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட விகிதம். குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட விகிதம்னா தீர்ப்பு சொல்லப்பட்டதில். கரெக்டா? அதில் உங்களுக்கு எதனா குழப்பம் இருக்கா? இதுவரையிலும் அமலாக்கத்துறை விசாரித்த வழக்குகளில் 47 தீர்ப்புகள் வெளிவந்திருக்கின்றன. அதில் 44 தீர்ப்புகள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கன்விக்ஷன் 3 பேர் அக்விட்டல். அப்போ எவ்வளவு கன்விக்ஷன் ரேட்டு? 93.6%. இதானே நான் சொல்கிறேன். அப்போ அதாவது விசாரிக்கிறது, அதாவது வழக்கு பதிந்து அப்படின்னு இல்லையா? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஜுடிஷியல் டிலேஸ் இருக்க முடியாதா? இன்றைக்கி நான் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போம். 4-5 அமைச்சர்கள், பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன், இது போன்ற அமைச்சர்களெல்லாம் 2006 2011 வரைக்கும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்க பெரியசாமி அவர்கள் உட்பட சமீபத்தில் சொத்து சேர்க்கப்பட்ட வழக்கில் இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. 10 வருஷம் வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் என்ன? ஜுடிஷியல் டிலே. நீதிமன்றத்தில் இவங்களுக்கும் உரிமை இருக்குது, போய் வாய்தா வாங்குறாங்க, வழக்கை தள்ளி போட்டுக்கிட்டே வராங்க. 21 என்ன ஆகுது? ஆட்சிக்கு வராங்க, அந்த வழக்கே வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பு இந்த வழக்கில் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுது. எந்த அரசு? திமுக அரசு வந்தவொன்னே சொல்லிடுது. சொன்னா அந்த கேஸில் இவங்க அக்யூட் ஆயிடுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது திட்டமிட்ட சதி. வேண்டும் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி திட்டமிட்ட சதியாக இப்படி செஞ்சுட்டாங்கன்னு நான் சொல்ல. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறார்கள். இது நியாயமா? இது சரியா? இது முறையா? அப்போ மிஸ்யூஸ் ஆஃப் பவர். செந்தில் பாலாஜி பல பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்தின ஒரு மோசடி நபர் உண்டா இல்லையா? எத்தனை மாசம் நீங்க ஜெயில இருந்தாரு? அவரு எத்தனை மாசம் ஜெயில இருந்தாரு? அமைச்சரா இருக்கிறாரு அங்க ஜெயிலுக்குள்ள. சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகுதான் அமைச்சர்ல தூக்குறாங்க. பெயில் வந்த மறுநாள் காலைல அமைச்சர் ஆவார். அப்படி என்ன அவசரம்? அன்னைக்கு அவர் ஜெயிலில் இருந்தபோது எத்தனை முறை உடம்பு சரியில்லாத போச்சு தெரியல உங்களுக்கு. இன்னைக்கு ஜெயிலேருந்து வந்த பிறகு அவருக்கு இது வரைக்கும் உண்மை அவ்வளோ நல்லா இருக்கட்டும். நான் ஒன்றும் சொல்கிறேன், நல்லா இருக்கட்டும். குறைந்தது ஜெயிலில் இருக்கும்போது வேறு ஆச்சுன்னா அந்த ஜெயில் சரியில்லைன்னு அர்த்தம்ல. அப்போ சிறைத்துறை அமைச்சரை மாற்றணுமா வேணாமா? அப்போது மிஸ்யூஸ் ஆஃப் பவர், இந்த அரசியல் அதிகாரத்தை வைத்து நீங்கள் தவறாக நடந்து கொள்கிறீர்கள் என்கிற காரணத்தினால. இன்னொரு விஷயமா, ஒரு அமைச்சர் ஜெயிலுக்கு போகிறார். அப்போ அந்த அமைச்சரோட பணிகள்லாம் என்ன ஆகும்? நேரடியாக பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா சிறைக்குள்ளே போயாச்சுன்னு சொன்னால் வெளி உலகத்தோடு தொடர்பு கிடையாது. நாளை ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ கைதாகி 30 நாட்கள் சிறையில் இருந்தால் மக்கள் என்ன ஆவார்கள்? நாட்டினுடைய நிர்வாகம் என்ன ஆகும்? நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். ஆனா இது எல்லா குற்றச்சாட்டுகளையும் பேரலா அப்படியே எதிர்கட்சிகள் உங்க மேல வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கு இதே பவரை நீங்க தப்பா பயன்படுத்துறீங்கன்னு சொன்னாங்க. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு நீங்க சொன்னாங்க. வரதட்சணை கொடுமை கேஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? பார்க்குறீங்க நீங்கள். அதில் கன்விக்ஷன் ரேட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 2% கூட இல்லை. அதனால் அந்த சட்டத்தை ஒழிச்சிடலாமா? என்ன ப்ராப்ளம்னா அங்கே காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. ஒரு ஸ்டேஜில் பேசி தீர்த்துக்கிறாங்க பிரச்சனையை, கேஸ் வித்ட்ரா பண்ணிடுறோம். புரிஞ்சுங்க. நான் அது இதையும் கம்பேர் பண்ணல. ஆனால் நான் சொல்கிறேன், சட்டம் என்பது இருக்கும். அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏற்கனவே மாநில அரசுகளால் பதிவு செய்யப்பட்டதுக்குள்ள போறாங்க. அந்த வழக்கினுடைய தன்மையை பார்த்து தான் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும். ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்னு இதை சொல்லுவாங்க. ப்ரெடிகேட் அஃபென்ஸில் என்ன ப்ராப்ளம்? இங்கே இருக்கக்கூடிய விஜிலன்ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிவிஏசி ஒரு வழக்கு போட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பெரியசாமியை விடுதலை பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு? அந்த கேஸை விசாரிக்க முடியாது யாரால்? அமலாக்கத்துறையினால். ஏற்கனவே டிவிஎஸ்சி கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்றதுனால இப்போ திருப்பி அதுக்கு உயிர் வந்ததுனால மறுபடியும் அதை போய் விசாரிக்கிறாங்க. தவறு இல்லை. இது எதுவுமே பாஜக தரப்புல இருக்காதா? உங்க கூட்டணியில இருக்கவங்க யாருமே தாராளமா இருக்கும். கரைப்படியாதவங்களா? அஜித் பவார் இருந்தாரு, சுவேந்த அதிகாரி இருந்தாரு, இவங்க எல்லாருமே அப்படியே ஒரு வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி கிளீன் ஆயிட்டாங்களே. பழிவாங்க கூடியதுக்காக மட்டும்தான் இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அமலாக்கத்துறை 2004 2014 வரையிலும்
அமலாக்கத்துறையினால் முடக்கப்பட்ட சொத்துக்கள் எவ்வளோ தெரியுமா? கிரிமினல் சொத்துக்கள் 5171 கோடி. மார்ச் 31, 2025 எவ்வளோ தெரியுமா கிரிமினல் சொத்துக்கள்? 1,54,854 கோடி. அமலாக்கத்துறை அவ்வளவு துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இதை விட ஒரு ஆதாரம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் பிஜேபிக்காரங்க இல்லையானா பிஜேபிக்காரங்க தப்பு செய்யல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வரேன் அப்படி தவறு செஞ்சார். கர்நாடகாவில் கூட ஒரு பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்தியா முழுக்க பல பல இடங்கள்ல நடந்திருக்குது. நீங்க இல்லைன்னா மறுக்க முடியாது. அதாவது அப்போ என்ன அர்த்தமாவது பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி நிர்வாகம் நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அமலாக்கத்துறை அரசியல்வாதிகள் மீது மட்டும் வழக்கு தொடுப்பதில்லை. எவ்வளவோ சட்டவிரோதமாக செய்பவர்கள், சட்டவிரோதமாக குவாரி நடத்துகிறவங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஹவாலா, போதைப் பொருட்கள், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. எல்லாமே அரசியல், எல்லாமே காங்கிரஸ்காரங்க தானா? எல்லாருமே திமுக காரங்க தானா? அப்படி இல்லை. இல்லை, இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கிறப்போ இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாங்க காங்கிரஸோட ஆதரவோட இந்த மசோதா நிறைவேறும் அப்படின்னு. எந்த நம்பிக்கை இது? இல்லை, இதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலுமே, இப்போ உதாரணத்துக்கு சசி தரூர் அவரே சொல்கிறாரு, இது நல்ல மசோதா தானே, அதில் என்ன இருக்குது, கரெக்டு தானே. இப்போ நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சாதாரண குழந்தைகிட்ட போய் கேளுங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு 48 மணி நேரத்தில் அவர் பதவியை இழப்பாருன்னு சொன்னா ஏன் அரசியல்வாதி இழக்கக்கூடாது? நல்ல மசோதா, நல்ல சட்டம் தான். ஆனால் அது பழிவாங்க நடவடிக்கையாக மட்டுமே பயன்படுத்தப்படும். உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா வழியில என்ன பயம்? அதான் நம்ம கேட்குறோம். சார் இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன், எப்படி ஈடி வரும் உள்ள? நீங்க ஏதோ தவறு செய்ய கேட்டதானே ஈடி வரும். முகாந்திரம் இல்லாது இருந்தால் உடனடியாக கோர்ட்டு பிணை கொடுத்துரும். மினிஸ்ட்ரியில இருக்கு எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை மினிஸ்டர்ஸ் மேலாம் கேசஸ் இருக்கு, அவங்க எதுவும் ஊழல் செய்யலன்னு அர்த்தம். நீங்க சிரிச்சு, இதுக்கு நான் சொன்னதுக்கு நீங்க உங்களுடைய நீங்க இல்லை அப்படின்னு சிரிச்சிங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நான் தெளிவாக சொல்கிறேன், ஊழல் என்பது இந்த அமைச்சரவையில் இல்லை. எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்களா? இத்தனை பேர் நீங்க பண்ணாங்க, ரஃபேல் சொன்னாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியாதா? அவர்கள் சொன்ன ஒரு 4-5 குற்றம், இந்த 11 வருடங்கள்ல ஒரு 4-5 ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. இது எல்லாத்திலுமே உச்சநீதிமன்றம் விடுவித்து இருக்கிறது. பெண்டிங் கூட கிடையாது, விடுவித்து இருக்கிறது. ஏதாவது கேஸ் இருக்குதான்னு சொல்லுங்க. சார் கேஸ் பெண்டிங்காக இருக்கு, இல்லை, விடுவித்து இருக்கிறது. ரஃபேல ஊழல் நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்த அமெரிக்கன் இந்த நிறுவனம் அதானி விவகாரம் அது வந்துச்சு, அதுவும் இல்லை, டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. எவ்வளவு நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லிலாம் போனீங்க, எதுக்குமே ஆதாரமே கொடுக்கலையே. ஆதாரம் கொடுங்க. இல்லையே, நீங்கள் அந்த மாதிரி முறைகேடுகள் நடந்தால் நடவடிக்கை எடுக்கிறது. இப்போ சமீபத்தில் ஒன்று சொன்னாங்க, சிஏஜி அறிக்கை சொல்லிடுச்சு 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்துச்சுன்னு. யாராவது கோர்ட்டுக்கு போனாங்களா? உங்களுக்கு தெரியுமா? என்ன பேச்சு பேசுகிறாங்க. இங்கே மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட, ராகுல் காந்தி உட்பட யாரெல்லாம் கோர்ட்டுக்கு போங்க. அங்கே தில்லியில் இருக்கக்கூடிய ஒரு சாலை இப்போ நீங்கள் இவ்வளவு கோடிக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட தான் சொன்னாங்க. அதுக்கு இங்கே தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை என்ன பதில் சொல்கிறது பார்த்தீங்களா? நீங்கள் நாங்கள் அவ்வளோ பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பை போடுறோம், நாங்கள் அப்படி கட்டுறோம் இப்படி கட்டுறோம். கேஸ் போடுங்க. நீங்கள் 7.5 லட்சம் கோடினா சிஏஜி அறிக்கை சொல்லுங்கள். சிஏஜி அறிக்கை சில ஊழல்களை சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த ஊழல்கள் அனைத்துமே மத்திய அரசினுடைய திட்டங்களில் அதை அமல்படுத்தும் மாநில அரசுகளால் நடைபெறுகிறது என்பதை ஒரு பக்கத்துலேயும் சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ மத்திய அரசினுடைய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் அப்படின்னா மத்திய அரசினுடைய திட்டத்தில் மாநில அரசு அமல்படுத்துகிற அந்த திட்டத்தில் ஊழல். இங்கே இந்த அரசினுடைய நிர்வாகம் இதனால் ஊழல். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அதுலேயும் ஊழல். நீங்கள் விவசாயிகளுடைய கௌரவ நிதி, பயனாளிகளை அடையாளம் காண்பது யார், அதில் போலி பயனாளிகள் வந்துட்டாங்க. மத்திய அரசு ஒன்றும் இவங்கெல்லாம் பயனாளிகள் சொல்ல, நாராயணனுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கல. மாநில அரசு சொல்லுது யார் பயனாளிகள்னு, அதில் ஊழல். சிஏஜி சொன்னது உண்மை, திட்டம் மத்திய அரசினுடையது, ஊழல் செய்வது மாநில அரசினுடைய நிர்வாகிகள். அவ்வளோதான். மசோதா நிறைவேறுதா, நிறைவேறினாலும் அனைவருக்கும் மனதா இருக்குதாங்கிறத பார்ப்போம். இவ்வளோ நேரம் கேள்விக்கு நேர்த்தியான தெளிவான பதில். நன்றி சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.